உங்க உடம்புல பிபி அதிகரிச்சா நல்லதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சொல்ற கேட்டுக்குங்க. அக்குப்பஞ்ச தத்துவம் எதையும் நோயா கருதாதுங்க. பஞ்சபூத உறுப்புகள்ல தடை ஏற்படுறதாங்க காரணம். ஒரு வீட்டுல 3 குழந்தை இருக்காங்க. அந்த 3 குழந்தையில ஒரு குழந்தை நோஞ்சானுங்க. அந்த தாய் தந்தை 3 பேர்த்துக்கும் ஒரே மாரி உணவு குடுப்பாங்களா? இல்ல அந்த நோஞ்சான் குழந்தைக்கு தனியா ஸ்பெஷலா கவனம் செலுத்துவாங்களா? அப்ப தனியா கவனம் செலுத்தும்போது, அந்த குழந்தை என்னைக்கு இவங்கள மாதிரியே என்னைக்கு ஆரோக்கியம் அடையுதோ, அதுவரைக்கும் அந்த குழந்தைக்கு கவனிப்பு இருக்குங்க. இதே மாரி தாங்க நம்ம உடம்புலயும் நடக்குது. நம்ம உடம்பு எப்போ பஞ்சபூத உறுப்புகள் ஏற்படக்கூடிய தடை ஏற்படும்போது, அது மாதிரி என்னன்னா, எந்த உறுப்புல சக்தி குறையுதோ, நார்மலா போயிட்டு இருக்க வரைக்கும் நம்ம சுறுசுறுப்பா இருப்போங்க. என்னைக்கு ஒரு உறுப்புல சக்தி இழப்பு ஏற்படுதோ, அப்போ நமக்கு சோம்பல் வந்துருதுங்க. சோம்பல் வந்த உடனேயும் நம்ம உடம்புக்கு தேவையான ஓய்வு தேவைப்படுதுங்க. அந்த ஓய்வ நம்ம குடுக்கல அப்படின்னா, நமக்கு திடீர்னு நமக்கு மயக்கம், கிறுகிறுப்பெல்லாம் வருதுங்க. அப்ப நீங்க செக் பண்ணி பாருங்க, பிரஷர் அதிகமா இருக்கும். அப்போ நமக்கு அந்த உறுப்பு என்னைக்கு சீரடையுதோ, அதுவரைக்கும் பிரஷர் டெம்பரவரி அதிகமா தாங்க இருக்கும். அதனால தான் சொல்றோம், அவசரப்பட்டு அந்த பிரஷர குறைக்கக் கூடாதுங்க. அதிகமா இருக்கிறது நல்லது தானுங்க.